எங்கள் வீட்டு கேட்டை நான் இந்த கையில் பிடிச்சேன். அந்த கேட்டை இந்த கையில் பிடிச்சதுமே என் மேலே இருந்த அந்த ஒரு என்னவோ அவ்வளோ வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. என் வீட்டு கேட்டை அப்படியே என்னை பிடிங்கி என்னை அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிடுச்சு. என் கால் உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சி மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த கேட் இருக்கிறதுனால தான் அந்த ஆவியால் என் வீட்டுக்குள்ளே வர முடியல போல். ஏன் கேட்டில் என்ன சக்தி இருக்குது? அது என்னன்னு தெரியல. நான் நல்ல நேரம் பார்த்து தான் வச்சேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கேட் அதிர்ற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. என்ன கேட்டை திடீர்னு 8 வருஷம் அது கேட்டு வச்சு இன்ன வரைக்கும் அது மாதிரி எதுவும் இல்லை. என்ன ஒரு மாதிரி இருந்து இந்த கையில் வச்சேன். கேட்டை நல்ல சவுண்டு வந்துச்சு. என்ன அப்படி இன்னொரு கையை வைக்கும்போது அப்படி தூக்கி அவ்வளோ தூரம் போட்டுருச்சு என்ன. உங்களை தூக்கி கேட்டு ஆலை பிளாக் கல் அப்படி ஃபுல்லாக இதாகிட்டேன். கேட்டு செவரு எல்லாம் உடஞ்சி வந்துருச்சா? என் மேலே நான் ஆளே தெரியலையாம்மா. ஃபுல்லாக தான் நாங்களா உடஞ்சிருச்சு. உண்மையிலே பேய் கதையாக இருக்குது. ஆமாண்ணா, அதனால தான் நான் தருமபுரிலேருந்து தனியாக கார் வச்சு நீங்கள் வந்திருக்கேன். உண்மையை சொல்கிறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு இல்லை. செவரு கேட்டு எல்லாம் பாஞ்சு உடஞ்சி விழுந்து எப்படி விழுவும்? கேட்டு இன்னும் வைக்கலண்ணா, அப்படியே தான் இருக்குது உடஞ்சது. உண்மையிலே பேய் கதையாக தான் இருக்குது. உண்மையாக தானே, உண்மையாக சொல்ல தானே நான் வந்தேன். ஓகே, எய்த்தாப்பில் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு யாருக்கு தோணுது? ஆனால் இவங்க சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போது லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல, அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா, இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஒரு பூ சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வாடை இவங்களுக்கு மட்டும் வந்தது, கூட வந்தா யாருக்குமே வரல அப்படின்றாங்க. வந்திருக்காரு கேளுங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. உங்க மாதிரியே 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசணும் தான். பேய் வருது அங்கெல்லாம் போகாதுன்னு சொன்னால் கூட்டு நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் விரட்டுறேன்னு சொன்னாலும் தான் நானும். எனக்கு நடந்ததுனால உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன். ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ அவங்களுக்கு கால் உண்மையிலே உடஞ்சிருக்கனால காலை ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கால் அவங்களுக்கு வந்து உடைஞ்சதுனால தான் அந்த கால் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. ஆமாம், கால் உடஞ்சிருக்கு, அது நான் எதுவும் சொல்ல. அது ஏதாவது சுச்சுவேஷனில் நடந்திருக்கலாம். கேட் அவங்க இழுத்து அதில் ஏதாவது ப்ரோக் ஆகி விழுந்திருக்கலாம். ஆனால் கால் உடஞ்சதுக்கு காரணம் அமானுஷங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி நான் நிற்கும் போது போய் கேட்டு விழுந்தா சட்டுன்னு இப்படி விழும், அங்கே போய் எப்படி விழும்? அவ்வளோ தூரம். இப்போ கேட்ல இருந்து எத்தனை அடி தள்ளி போய் விழுந்திருப்பீங்க? கேட் பக்கத்தில் நின்று நான் அங்கே அவ்வளோ தூரம் விழுந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து 4 அடி தள்ளி போய் விழுந்தீங்களா? அங்க இருந்து கேட் உங்க மேல விழுந்து கிடந்துச்சு. அங்கே விழுந்திருக்கு. அந்த காம்பவுண்ட் கல்லாம் உங்க மேல கல்லு ஃபுல்லா என் மேல இருந்திருக்கு. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து கேட் காம்பவுண்ட் எல்லாம் உடைச்சு போட்டுருக்கு. அப்போ வந்து அவங்களுக்குலாம் அது பேய் இல்ல, அவங்களுக்குலாம் நிறைய பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதே நோட் பண்ணிட்டேன். பில்லி சூனியம் நிறைய வச்சிருக்காங்க, எனக்கே வச்சிருந்தாங்க. அப்ப பேய் வேற பில்லி சூனியம் வேற. பேய் வந்து ஆத்மா, நம்ம ஆசாசையா இருக்கிற. பில்லி சூனியம்னா என்னது? பில்லி சூனியம்னா நீ நாசமா போகணுங்கிறதுக்காக வைக்கிறது. அதுவும் ஆத்மா தானே? இல்ல சார், அது கண்டிப்பா கிடையாது. பேய் வரதை எந்த அறிவியல் வச்சு கண்டுபிடிக்கலாம் அது சொல்லுங்க. பேய்க்கு எதுவுமே பிடிக்காது சார், சாப்பிட்றது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். சாப்பிட்ற போது சரக்க வைக்கிறாங்க, வந்து குடிப்பாங்கங்கிற நம்பிக்கையில தானே படைக்கிறாங்க. குடிக்காதவங்க செத்து போயிருப்பாங்க, அவன் ஏன் குடிக்கிறான்? அவங்க பேர் சொல்லி மற்றவங்க குடிச்சிட்டு போறாங்கல்ல. பேயால மனிதர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா கிடையாது சார். பேயால மனிதருக்கு எந்த பயன்? எந்த பயனுமே கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க ஆசையா மனிதர்களை வச்சு பேய் யூஸ் பண்ணிக்குது. யூஸ் பண்றது கிடையாது. அவங்க விட்டுட்டு போன ஆத்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம இவங்கன்னு கடைசி வரைக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும்னு ஒரு ஆசை. ஏன்னு கேளுங்க, வாழ வயசுல போனேன்னா, வாழ்ற வயசுல நான் போனேன். என் தங்கச்சி வரல. என் தங்கச்சி என் குடும்பத்தை எடுத்து நடத்தினவ, என் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தவங்க எடுத்து நடத்தினவ. இன்னைக்கு நான் அவளுக்கு நான் துணையா இருக்கணும்னு இருக்கேன். இப்போ உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியே எங்கள் அம்மா கிட்ட பேசுவோம் சார். ஏன்னா ஃபோன் காலா நானும் பேசிட்டாருங்கிறேன். ஆமா, அப்படி நீங்க பாரு, இவ்வளவு நேரம் பேய் நீங்க சொன்னதை நான் நம்பணும், அவர் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொன்னா நான் எப்படி சார் போய் அவங்க அம்மாட்ட பேச முடியும்? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் இல்ல தம்பி, நான் மைக் தரேன். பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது, கொஞ்சம் பேசாம இரு. என்னப்பா பேய் சொன்னேன் போக வைக்காதடின்னு. ஆனாமா எனக்கு உண்மையிலே ஒரு சந்தேகமா, சந்தேகம் இல்லை சார், ஹாப்பியா இருக்கு. என்ன தெரியுமா, நீங்க சந்தேகப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. சந்தோஷம் சொல்லப்ப சந்தேகம் வந்துச்சுமா. எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு, என்னன்னா நான் சொன்னா பேய் கேக்குது ஒண்ணு, 2வது நான் ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்குது ஒண்ணு. இது போது எனக்கு வெற்றி 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 வெற்றி. கல்யாணம் முடிஞ்சோடனையும் அந்த மறுவீடுன்னு சொல்லி கூத்து போவாங்க பார்த்தீங்களா? அப்போ அங்கே கூத்து போகும்போது நான் ஆள் இல்லாமல் வெளியில் போய் சுற்றிக்கிட்டு இருந்துக்கேன் தனியாக. ஆமாம், தனியாக சுற்றிட்டு இருந்துக்கேன். அப்போ தூங்கும்போது இப்போ எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்துலேயே புளிய மரம், அங்கே படுத்து தூங்கிட்டுருக்கேன். ஏற்கனவே அங்கே அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க 2 பேர் தூக்கு மாற்றி இறந்துருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் போய் அங்கே போய் படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அத்தை எழுத்து கூட்டு போகுது ரைட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு 2 மொத்த என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடித்து வரத்துனது. 15 பேயா? ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். 47 பேரை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கீங்களா? எங்கள் அம்மா உடம்பு வச்சா? ஆமாம், 4
உடம்புக்குள்ளே இருந்தவங்க. இது என்ன சொன்னதா போச்சு? எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணல, யாரோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கள் அம்மாவை காற்றை கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்கள் அப்பாவெல்லாம் மூக்கை உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரம்மாவை நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். நான் கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதை கடிச்சு துப்பிட்டாப்லையா? நான் பக்கத்துல நின்று இல்ல, அப்பவாவது சொல்லலாம்ல, நான் 2 பேரை காதை கடிச்சு துப்பி இருக்கேன், நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லலாம்ல. நான் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கேன், டாப்புன்னு காதை கடிச்சுனா என்ன இப்போ இருக்கும்? இல்லை சார். இப்ப இல்லப்பா, திடீர்னு கடிச்சிட்டு நான் கடிக்கல, பேய் கடிச்சுட்டா நான் என்ன பண்றது? இல்லை சார், நீங்கள் எப்போ வந்தலேருந்து அந்த சைடு தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஒழிய. எப்பா நான் ஒரு அதான் சார், இயல்பா ஒரு கேள்வியை கேட்க கூடாதப்பா நானு. பேய் நீங்கள் கதைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் கதைன்னு ஒரே ஒரு நிமிஷம், நான் எங்கேயாவது பேய் கதை நான் சொன்னேனா? இல்லை, அவங்க சொன்ன நான் கதைன்னு ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன். நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்கே இருக்கிறவங்க ஒரு 4 பேர் என் கூட ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்களால அவங்களால தங்குறதுக்கு முடியுமா என் கூட? காது மேல ஆசை இருக்கா இல்லையா? இப்ப 2 வேணாம், பக்கத்துல வேண்டாம். அவர் பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல, கையெல்லாம் வச்சிருக்குது அம்மா. சார் எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மோகினி பிசாசா? ஆமாம். அவங்க வந்து மேரேஜ் ஆகாமல் செத்து போயிடறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து செத்து போயிடறாங்க, இறந்துடுறாங்க இல்லைங்களா? அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசாஸ் தான் வந்து என்னை பிடிச்சிது. பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்ல, ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட பிறகு தான் சார் அது இப்போ தெளிவாக இருக்கேன் நான். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூங்க வச்சிடும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிடும். ஸோ இப்போ அந்த பேய் உன்னை என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது. அது வந்து நரக வேதனை சார், யாருக்கும் அது புரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் புரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என் ஊர் பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது. அங்கே வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போகாமல் இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கோயிலில் போய் நான் வேண்டிக்கிட்டேன். அதேமாரி ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கனவுல வந்து பேய் வந்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த கருப்புசாமி இருக்கார் பார்த்தீங்களா, குதிரையில் வராரு. குதிரையில் நல்லா பாடி நல்லா வாட்ட சட்டம் முண்டாசை கட்டிட்டு கத்தி எடுத்துகிட்டு வராரு. அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் கருப்புசாமி இருந்துட்டு, என்ன நீ சொன்னால் கேட்க மாட்டியா? யார் குழந்தை? அந்த பேயோட குழந்தை. அப்போ உங்க குழந்தை? ஆமா, பயங்கரமான டிஸ்டா இருக்குது. மேரேஜ் பண்ணா குழந்தை இருக்குமா இருக்காதா? நம்பாதனால அது பொய்யாகாது. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லையா? நான் இந்த அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருப்பா. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சரி, நான் முடிச்சிடறேன்ப்பா, இருப்பா. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைனா என்னால சாமி என்னையா சொல்ற நீ? கண்டிப்பா இருக்கு. நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தை பேர் தான் வச்சு வைக்கல, அது என்ன வச்சுன்னு தெரியல. அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அது டெய்லி வருது, கேக்குறது இல்லையா அதெல்லாம்?